வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஆப்பிள் டோஸ்ட்டு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் பாலில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறலாம். ரொம்பையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கெட்டியான பதத்துக்கு இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த கெட்டியான பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துடலாம். மேலே இருக்க தோலை வந்து நல்லா சீவிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு தோலை நீக்கியாச்சு. சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டாக பீஸாக கட் பண்ணிக்கிறலாம். இந்தளவுக்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு போல்டாக இருக்கணும். உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் நல்லா நீக்கிருங்க. இப்போ இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலை, சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அந்த கிளிப்பு வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதனால் ஒன்று மட்டும் போட்டதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போடுறத நான் காமிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம், இல்லைன்னா ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஆப்பிள் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மீதம் இருக்க ஆப்பிளை இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பழம்பொரி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆப்பிள் டோஸ்ட். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்பிள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பழம்பொரி சாப்பிடுவோம் பாருங்கள், அதே டேஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.